ஃப்ரெண்டு நண்பரு அப்படின்னு அல்லாஹ் வந்து நண்பருங்கிறது யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அவர் ஒரு துவா செய்யறாரு, அல்லாஹ் ஒரே அடியை அடிச்சு போடுறான். என்ன துவா செய்யறாரு? கால இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா. அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபிட்ட, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன், மனித குலத்துக்குலாம் நீதான் தலைவர் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கால ஒமின் துரியத்தி, என் பிள்ளைகளை எப்படி ஆக்கிறேன், எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு பிறகு என் பேரன்னு சொல்லிடுறாரு. ஒமின் துரியத்திங்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நீ முக்கியமான ஆள் கேட்டீங்க, உங்களை மறுக்குமானான்னு சொல்ல மாட்டேங்கிறான். லாயனால் அகதில் ஆலிமீன், தப்பு செய்யற ஆட்கள்னா இங்க வரக்கூடாது. அவன் புள்ள நல்லா செஞ்சா தகுதியை கொண்டு வர சொல்லு, உன் பிள்ளைங்களுக்கால இங்க வர முடியாதுட்டான்ல. லாயனால் அகதில் ஆலிமீன், அநியாயக்காரர்களுக்கு வந்து எந்த வாக்குறுதியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக திருக்குறான்ல 2வது சூறாவுல 124வது வசனத்தில் இருக்கிறது. இது புள்ள விஷயம். அப்படியாச்சா, அவர் தகப்பனார் இருக்காரு, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாரு, அவர் வந்து இப்ராஹிம் நபியுடைய கொள்கை ஏத்துக்கல, தவறான கொள்கையில் இருக்கிறாரு, எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசி என்ன பண்றாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய கலீல் தானே, நண்பர் தானே சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாது, நீங்க என்ன கொள்கையில இருந்துட்டு போங்க, நான் உங்களுக்கும் அல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்பேன், கண்டிப்பா உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்து விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், கட்டும் எச்சரிக்கை, என்னை கேட்காம நீ மன்னிப்பியா, அந்த தவறான கொள்கையில் உள்ள ஆளுக்கு செருக்கில் உள்ள ஆளு நான் எப்படி மன்னிப்பேன், நீ யாரு ஏன் சார்பா உறுதிமொழி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டான். எச்சரிக்கை பண்ணு அவர் அரண்டு போய் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினாரே, இல்லா அம்மோயிரத்தின் வாதஹா ஐயாஹு, அவர் ஏதோ வாக்களித்ததனால் அவர் வந்து தவறாக தேடிவிட்டார். குலம்மா தபையன் அன்னஹு அதுவும் இல்லா, தகப்பனார் அல்லாவுக்கு எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ர மின்ஹு, உடனே அதிலிருந்து வாபஸ் வாங்கி விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அல் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் ரொம்ப சகிப்புத்தன்மை, தகப்பனுக்காக இருந்தாலும் அதை வந்து சகித்துக் கொள்வாரு, என் விஷயத்தில் சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார் சொல்லி 9:114 சொல்றான். அதாவது பிள்ளைகளுக்கும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல, தகப்பனாருக்கும் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப அவங்களுடைய அமல்களை கொண்டு அவங்க நல்லறங்களை கொண்டுதான் வெற்றி பெறணுமே தவிர வேற எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கலங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி யாக்கூப் நபி நமக்கு தெரியும். யாக்கூப் நபி யாரு? இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். அவர் தேர்ந்து அல்லாஹ் ஒரு பிள்ளையை யூசுப் நபியை பிரிச்சுக்கிட்டு போய் பல வருஷங்களாக அந்த பிள்ளையை காணாம அழுது புலம்புறாரு. நபிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு, மகான்களுக்கு இப்படி ஆற்றல் இருந்தா மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணும், அது தெரியல. அல்லது மகன் பிரிஞ்சு போகாம தன்னில கையில வச்சிருக்கணும், அதுவும் முடியல. அவர் எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு கேட்டா, யா அசஃபா அலா யூசுஃப, யூசுஃபுக்காக நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பித்தார். உபயல்லத் ஐநாஹு, அவருடைய கண்கள் எல்லாம் வெள்ளை வெளிரி விட்டது. மினல் ஹுஸ்னி, கவலையில வெளிரி விட்டது. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிள்ளையெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நீ ஒரே யூசுப் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாசமாயிட்டு இருக்கிற, செத்து போயிடுவோம் இருக்குத, இந்த மாதிரியா நீ வந்து கவலைப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையெல்லாம் போய் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு கவலையில் அவர் இருந்தாரு. அவருக்கு ஏதாவது ஆற்றல் அதிகாரம் இருந்தா இது தேவைப்படு, இது வந்திருக்குமா? நம்ம கவலையை போக்குவார் அவுளியா நினைக்கிறீங்க. அவுளியாவை விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா? நீங்க கொண்டாடக்கூடிய மகான்களை விட, ஏர்வாடி இப்ராஹிமை விட, அஜ்மீர் காஜாவை விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா? அந்த யாக்கூப் நபி அவர் புள்ள போன புள்ள எங்கன்னு கண்டுபிடிக்க இல்ல, அதை மீட்க முடியல, கவலையிலும் தப்பிக்க முடியல. அல்லாவா நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு கொண்டு சேர்த்து வைக்கிறானே தவிர எங்க அதிகாரம் இருந்துச்சு யாருக்கும் கொடுக்கல. அவர் அழுது அவர் நொந்து போயிட்டார்னு சொல்லி 12வது சூறாவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து முக்கியமான இது ஒரு சம்பவம் போதும். என்ன சம்பவம்? யூனுஸ் நபி சம்பவம். யூனுஸ் நபி யாரு? அவர் ஒரு சிறந்த நபியில் ஒரு நபி. அவர் வந்து அதிகமான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அரசல்நாஹு இலா மேத்தி அல்பின் அவஜீதூன், 1,00,000 மக்களுக்கு, அதை விட அதிகமான மக்களுக்கு அவரை நபியை அனுப்பணும் அப்படிங்கிற அல்லாஹ். அந்த காலத்தில் 1,00,000 இன்னைக்கு 100 கோடி மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருந்த காலத்தில் அவர் பெரிய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் போய் எவ்வளவோ மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி பார்க்கிறாரு, அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. கடைசி என்ன பண்ணிடுறாங்க, நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், இனிமே இவங்க தர மாட்டாங்க, நீ வந்து இவங்களை தண்டிச்சு போடு. எவ்வளவு நாளைக்கு சொல்லி பார்க்கறது, திருந்த மாட்டேங்கிறாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் இடத்துல நூஹ் நபி யூனுஸ் நபி கையேந்திட்டாங்க. கையேந்திரவன என்ன செய்யறான் அல்லாஹ், சரி போ அறிவிச்சிரு, தண்டனை வரும் அறிவிச்சு, நீ பாரு ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, அவங்க அழிய போறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டான். உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னோட நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. யாரு? யூனுஸ் நபி. என்ன நினைச்சிட்டு போறாரு, நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருவோம், அல்லாஹ் அப்படித்தான் அழிப்பான். அல்லாஹ் வந்து தண்டனைக்காக அழிக்கும் பொழுது நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சுட்டு தான் அழிப்பான். இந்த வெள்ளம் புயல் அழிகிறதுலாம் அப்படி அழிகிறது கிடையாது, எல்லாரும் கலந்து அழிவாங்க, தண்டனை கிடையாது.
இது வந்து ஒரு ஒரு சோதனைக்காக செய்யறது. ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க நினைச்சாண்டா அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நல்லவங்களை அப்படி தனியா தூக்கிடுவான், ஃபில்டர் பண்ணிடுவான், கெட்டவங்களை மட்டும் தனியா வைப்பான், வச்சு ஒரேடியா என்ன செஞ்சிருவான். அப்படித்தான் நபிமார்கள் இருந்த காலங்கள்ல எல்லாம் இறைவன் தண்டிச்சிருக்கிறான். அப்ப நல்லவங்களை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. போனவன என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க அதாபு வர்ற மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது. யூனுஸ் நபி சொன்னாரு, இந்த மாதிரி அழியிற மாதிரி வித்தியாசமா என்னென்னமோ வானிலையில மாற்றங்கள்லாம் ஏற்படுது, நம்ம கதை முடிஞ்சு போச்சு போல இருக்க அப்படின்னு பயந்து ஊரே ஒன்னா திரண்டு, யாரெல்லாம் நாங்க தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை ஏத்துக்க, யூனுஸ் நபி சொன்ன போதனையை நாங்கள் மீறிட்டோம் என்று இறைவன் அவங்க என்ன செய்யறாங்க, மன்றாடுறாங்க. மன்றாடணும் நல்லா என்ன செஞ்சுட்டான், அதை ஏத்துக்கிட்டான். யாரு போ தண்டனை கிடையாதுன்னு விலக்கி விட்டான். அப்புறம் என்ன செய்யறாரு, இவர் திரும்பி வர்றாரு. யாரு, யூனுஸ் நபி. என்ன நினைச்சிட்டு வர்றாரு, என்ன நினைச்சிட்டு வருவாரு, அதெல்லாம் குரான்ல இல்ல. என்ன நினைச்சிட்டு வருவாரு, எதான் நினைப்பாரு, என்ன ஊர்லாம் காலியா போயிருக்கும், எல்லா பேரும் போயிருப்பான், நம்ம போய் பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு செத்து போன ஆளுக்கெல்லாம் அடக்கம் பண்ணி இந்த மாதிரி நினைச்சிட்டு வருவாரு. வந்து பார்த்தா ஜேண்டு ஊரே பயங்கரமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணனு, சரி இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது என்ன, அது எப்படி, என்கிட்ட என்ன சொன்னாங்க, யார்கிட்ட கோபிடுறாரு, அல்லாட்ட என்கிட்ட சொன்னது என்ன, அழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுவிட்டு இப்ப எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லா மேல கோபம் வருது. யார்கிட்ட கோபிடுறாரு, அல்லாட்ட என்கிட்ட சொன்னது என்ன, அழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுவிட்டு இப்ப எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லா மேல கோபம் வருது. அவருக்கு ஒரு நபி வந்து என்ன செய்யணும், இறைவா நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு, என்ன அல்ல என்ன நடத்தி தெரியலையேன்னு கேட்கணும். வகி தொடர்பு உள்ளவர். அல்லாஹ் வந்து அது விளக்கி இருப்பான். இவர் என்ன செய்யுது, பார்த்த உடனே நான் என்று சொல்லி போட்டு நான் எந்த என் கௌரவம் பெருசுன்னு நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எப்படி சொல்றான்னு பாருங்க. தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே, அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்களாம். யூனுஸ் வந்து அந்த தன்னூன்றவருக்கு பேரு. தன்னூனி, மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை கொஞ்சம் நினைத்து பார். இத்தகவு முகாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போனார். யார், அல்லாஹ் கோபித்துக் கொண்டு போகிறார். அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். பனாதாபி லுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பல இருள்களுக்கு மத்தியில் அவரை வைத்து அவர் கடைசியில பிரார்த்தனை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு, லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர கடவுள் கிடையாது, சுப்ஹானக நீ தான் தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவரை அழ வச்சுவிட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, யார்கிட்ட என்கிட்ட கோச்சிட்டு எங்க போவாருங்கிறேன், எங்க போனாலும் என் பூமி தானே அது, எங்க போனாலும் என்னுடைய உலகம் தானே அப்படின்னு சொல்லி அவரை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான்னு கேட்டா, வஸ்பிரில் ஹுக்மி ரப்பிக்க, நபியே முகமதே அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. வலாத்த குன்க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆகிவிடாத. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், என் முடிவுல அவர் அதிருப்தி அடைகிறதா, அவர் சொன்ன நிறைவேற்ற நினைக்கிறாரா, நான் நினைச்சதான் நான் செய்வேன், அவர் மாதிரியான எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இது நாதா வஹு மக்லூம் லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்து மின் ரப்பிஹி, என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அரா, வெட்ட வழியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். வஹு மதுமும், கேவலப்பட்டு வெளியே தூக்கி எறிஞ்சிருப்பேன். போனா போது நான் மன்னிச்சுட்டேன். வஜ்தபா ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவரை நல்லடியாராக ஆக்கி விட்டான் சொல்லி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுத்தான் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதாக, அழிக்கணும். அதை விட அல்லாஹ் எதை பார்க்கறான், நபியை பார்க்க மாட்டேங்கிறான், திருந்தின மக்களை பார்க்கறான். அல்லாஹ் எதை பார்க்கறான், தப்பு செஞ்சவன் அவன் திருந்துறவன், நீ என்ன இடையில, உங்கள்ட்ட வாக்குறுதி அக்ரிமெண்டா போட்டுக்கிட்டோம், உங்க வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிருக்கு, நான் எஜமான், நான் எதை வேணாலும் செய்வேன், நீ யாரது கேட்கறதுக்கு, என்னுடைய தீர்ப்பு எதுவானாலும் நீ கட்டுப்படணும், இதை மீறின என்று சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன, மீன் வயிற்றுல கொண்டே எல்லாம் சிறை வச்சு விட்டான். பல நாட்கள் அழுது என்ன செய்யறாரு, அவரு புலம்புறாரு. அதுக்கப்புறம் 40 நாளைக்கு பிறகு அவரை வெளியேற்றினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் 21வது சூறாவுல 87வது வசனம், 37வது சூறாவுல 143 144வது வசனம், 68வது சூறாவுல 48வது 50வது வசனம், இதெல்லாம் எதை காட்டுது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அவன் ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணுவானே தவிர இஸ்லாத்துல அந்த அவனை தவிர எந்த பெரியார் மகான் யாருக்கும் எந்த பவரும் கிடையாது. ஐயூப் நபி எவ்வளவு அல்லாஹ் சோதிச்சான், எவ்வளவு நோய், எவ்வளவு வேதனை, அதுல வந்து அவர் தனக்கு சுகமாக்கிற முடியலையே. ஐயூப இதுநாதா ரப்பஹு, ஐயூப் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். அன்னி மசனியல் துர்ரு, அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே,
அந்த அரகமுர் ராஹிமீன், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிறியல்ல, தாங்க முடியலையல்ல என்று அல்லாஹ்தான் அந்த நோய்க்காக ஒரு துவா செய்ய முடிஞ்சே தவிர, என்ன நோய் தடை விடுற நோய் போயிடுச்சு அவருக்கு, தனக்கு தானே தடவிக்கிட்டாரா, தனக்கு தானே மந்திரத்தில் ஏதாவது குணப்படுத்திக்கிட்டாரா, பவர் இருந்ததை பயன்படுத்தினாரா? ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் நோயை கொடுத்தான்னு சொன்னா நம்ம நோய் வரும்போது எப்படி அதை தாங்கி கொண்டு இருப்போமோ அந்த மாதிரி அவர் தாங்கி கொண்டு இருந்தாரே தவிர, அவர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் அவர் கொடுத்துட்டானா? இது 21வது சூறாவுல 83வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்